உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் வேணும்னு கேட்கக்கூடாது. இல்லை இல்லை, இப்போ என்னென்னா சார், அன்னைக்கு வந்து இருந்த பெப்சி வேறு சார். அன்னைனா அடித்து உடச்சிருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். அன்றைக்கி இருந்த இது வந்து என்னென்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்களை எல்லோரும் ஜனநாயகப்படுத்தி அந்த வன்முறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து அவங்களை எல்லாரும் வந்து ஒரு அமைதிப்படுத்தி. திரு தனுஷ் அவர்கள் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளுக்கு செல்லும் முன் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். சிம்பு, ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் படப்பிடிப்பு செல்வதாக அறிந்தோம். சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். தனுஷ் அவர்கள் வந்து நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டதால நம்ம பொதுவானதான் சொல்லணும் தவிர இதில் ஏன் தனுஷை நீங்கள் கூட்டு வந்தீங்க? தனுஷ் அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இது நாங்கள் இல்லை, அவங்களோட லெட்டரில் 29 ஜூலையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து செக்ரட்டரியாக இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இதில் சேர்த்து ஆகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க ஆட் பண்ணுறாங்க. அங்கே தான் மொத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வந்து பெப்சியோ இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை எக்ஸிபிட்டாரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ காரணம் இல்லை. அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டான்னு விட்டுட்டாங்கன்னா இது என்ன மாதிரி குடும்பம், இவங்களுக்காக இவ்வளோ நாள் நம்ம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோன்னு போவோம். அன்றைக்கி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சினிமாவில் என்ன நடந்தாலும் முதல்ல அவங்க செட்டில் பண்ணுவாங்க. இது ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்த பிறகு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதை கூப்பிட்டு சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணார். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்த பிறகு கூட யார் சரத்குமார் சார் வந்த பிறகு கூட அது கொஞ்சம் இருந்தது. அதுக்கு அரசு தரப்பில் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து எங்கள் பிரச்சனை இருந்தால் அது உடனே வந்து அது கூப்பிட்டு பெரிய பிரச்சனை வரும்போது கூட வந்து நேரடியாக மினிஸ்டர் அனுப்பிச்சிட்டார் கலைஞர். அப்போ அனுப்பிச்சு என்ன அவங்க பிரச்சனை, பொன்முடியெலாம் நேராக அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க, என்ன பிரச்சனை வாங்க. தனுஷ் படத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்போ பிரச்சனையை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புது படம் ஆரம்பிக்கக்கூடாது, தனுஷ் படம் ஆரம்பிக்கக்கூடாது சொல்லி அப்போ தான் நிறுத்துறாங்க. அந்த படம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க வந்து குறியாக இருக்காங்களே தவிர எந்த சட்டத்திட்டத்துக்கும் இல்லாமல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் வந்து சார் இது என்ன சார்னா இல்லை சார் கதிரேசன் மேட்ரு இருக்குது அது முடிச்சுக்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி வந்து விஜயோட படம் ஆரம்பிக்குது. அந்த படம் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு வந்து மறுபடியும் பிரச்சனை சார். விஷால் மேலே எதுக்கு நெருக்கடினா விஷால் வந்து கவுன்சிலர் இருக்கும்போது எல்லா பணத்தையும் வந்து காலி பண்ணிட்டாரு. தமிழ் திரைப்படத்தை பாதுகாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அனைத்து சமயங்களிலும் தோளோடு தோல் நின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மீது குற்றம் சமத்துவது மனவேதனை ஏற்படுத்துகிறது. பெப்சியோட 1-to-1 இல்லை 1-to-1 இல்லைன்னு சொல்லி எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டே வரீங்க. இதை எங்களுக்கு அனுப்பாமல் வந்து நீங்கள் பத்திரிகையில் கொடுத்துட்டு பத்திரிகைக்காரங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல வருவோம். இனிமேல் எங்களோட விருப்பப்படுற தயாரிப்பாளர்களும் நாங்கள் பணிபுரிகிறோம். எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துவது எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று வருத்தம். எனவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மனதில் கொள்ளாமல் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சுமூகமாக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மெயின் கருவாக இருக்கிறது சகோதரர் கதிரேசன் தான். அவர் தான் முரளி சார் நல்லவர், அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அவர் நினைக்கிறத வந்து பண்ண முடியல. ஈவன் தோ எங்கள் மேலே வந்து 1-to-1 இல்லைன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு கூட அவர் பொதுக்குழு கூட அவர் வரல. இதில் வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன், சன் பிக்சர்ஸ் 2 படம் நடக்குது, ஜெயிலர், கூலி இவெல்லாம் நடக்குது. இவங்க வந்து 2த்துலேயும் மெம்பராக இருக்காங்க. அவர் கிளைண்ட்ஸ் ஸ்டேட் தட் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இஸ் an independent union started by some technicians who have grounds against your body and the same is being administrated by member of different cine craft and the same has nothing to do with our client. இன்றைக்கி ஒரு ஆத்திரத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து இந்த பிரச்சனை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க ரோட்டில் நிற்பாங்க. ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி எங்களை ரோட்டில் நிறுத்துனாங்க. இன்றைக்கி இவங்க யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு நிலையில் இருந்தாங்கன்னா இது சரியானது இல்லை. தொழில் தர்மத்துக்கும் சரியில்லை, தர்மத்துக்கும் சரியில்லை. எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்க தயாராக இருக்கோம். அப்போ நாங்கள் சொல்கிறோம் இது மாதிரி எங்களுக்கு இந்த கட்டாயத்துக்கு உங்களோட பிரச்சனை நீங்கள் தீர்த்துங்க, எங்களை ஏன் அந்த நிர்பந்தம் கொண்டு வரீங்க? அது வந்து வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. இட்லி கடைக்கு நிறுத்திட்டோம், வாய்மொழியாக கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் படம் வந்து தக் லைஃப்பில் அந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு தொழிலாளரோட வேர்வை நிலத்தில் விழுந்து காயத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் இந்த கூட்டமைப்பு சேருங்கன்னு. அவன் ரத்தம் சுண்டி போய் சாகிற அளவுக்கு பணம் வராது கொஞ்சம் பேர் இருக்காங்க. வாசகங்கள் வாட்ஸ்அப்பில் போகிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயல்முறையில் வந்து செயல்படுத்தணும் இல்லையா? உங்களே நம்பி வரவங்களை என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தொழிலாளர்கள் தேவையில்லை, உங்களுக்கு கொத்தடிமைகள் வேணும், சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிற தொழிலாளர்கள் வேணும். இதுதான் சார். அதிகமான சம்பளமே இல்லை சார். அவங்க என்ன கையெழுத்து போட்டாங்களோ அந்த சம்பளம் தான் சார் கேட்குறோம். உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம் யார் சார்? அப்போ நான் என்னதான் சொல்கிறது நான்
இதை ரப்சர் பண்ணி பெரிய விஷயம் ஆக்குறது வந்து இது இல்லை, நெருக்கடி கொடுக்குறது. இது புதுசாக இல்லை. அன்னைக்கு பெப்சி படைப்பாளிங்கிறது வந்து ஒரு பெரிய அடித்தடி தகராறாக வந்தது. இது வந்து வழக்கமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கை போரா இருக்கு. அது மாதிரி அது ஒரு அக்கப்போர் நினச்சிக்கிட்டாங்க நினைக்கிறேன். லாயர் சொல்றாரு, என்னை 7 இன்ச்சு நீளமுள்ள கத்தியால் உன்னை கொண்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டே வந்தார் அப்படின்னு அவன் சொல்ற கிளைண்ட் சொல்றான். சார் அது மாதிரி சொல்லலையே, யோ உன் கேஸ் நிற்கணும்னா இப்படிதான். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் பெப்சி எந்த தயாரிப்பாளருக்கும் வேலை செய்ய மாட்டேன் என்று அறிவிக்கவில்லை. நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க தான் அவங்கள வந்து மிரட்டி வச்சிருக்கீங்க தவிர நாங்க அவங்கள வந்து மிரட்டல. நீங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்ல போறீங்க? நீங்க தயாரிப்பாளர் சங்கம் தான் சொல்ல போறீங்க. நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லலை. இப்போ தற்போது 47 திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன, தென்னிந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு கடிதம் கொடுத்துட்டு இருக்கார்கள். அனைவருக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாருடைய படத்தையும் நாங்கள் நிறுத்தவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் நடக்கிற முரண்பாடு ஒரு அர்த்தமில்லாத ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு தோணுது. இப்போ ஏன்னா போன மாதம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. 15 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. போன வாரம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. நேற்று முன்தினம் ஒன்று சொன்னாங்க, நேற்று ஒன்று சொல்கிறாங்க. அதனால் உண்மையாகவே விளக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் என்ன நிலைப்பாடுங்கிறத வந்து நான் வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறோம். பெப்சி எந்த ஷூட்டிங்கும் நிறுத்த விரும்பலை. யாரோட படப்பிடிப்பும் நாங்கள் நிறுத்தலை. யாரெல்லாம் எங்களோட ஒர்க் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். ஒர்க் பண்ணாதவங்கள போய் நாங்கள் எங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லவும் இல்லை, ஒர்க் பண்ணுறவங்கள நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவும் இல்லை. இதுதான் இப்போ எங்களோட நிலைமை. இப்போ அவங்களுடைய கூற்றுப்படியே வந்து நாங்கள் எங்களுடைய தெளிவான நிலையை, அதாவது வந்து 10/3/2025 தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கும் பெப்சிக்கு இருந்த ஒப்பந்த ஊதியம் முடிவடைந்து விட்டது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு விடுச்சு. அதை ரெனியூவல் பண்ணணுங்கிறதுக்காக 3 மாதம் முன்னாடி இருந்தே சார் மறுபடியும் லேட் ஆகிடும், முடிஞ்ச பிறகு ஆரம்பித்தா லேட் ஆகிடும் அப்படின்னு வந்து நாங்கள் போன நவம்பர் டிசம்பர்லேருந்து நாங்கள் சொன்னோம். சார் இது மாதிரி இருக்குது, சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும், முடியுதுன்னு சொன்னோம். அவங்க அதை பற்றி எந்த இதுவும் எடுக்கல. வேறு சொல்லியிருக்கவங்களுக்கு வந்து தனுஷ் பிரச்சனை மறுபடியும் அதே சொன்னால் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரியே இருக்கும். தனுஷ் பிரச்சனையிலேருந்து அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தான் முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாமே வந்து என்ன ஆத்தன்டிகேஷனோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வருஷம் 7/5/24 எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. ஏன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலைங்கிறாங்க இல்லையா. 7/5/24 போன வருஷம் மே மாதம் திரு தனுஷ் அவர்கள் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளுக்கு செல்லும் முன் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கு எங்களுக்கு அம்ச மெயில். அப்போ அவங்க கலந்து ஆலோசிக்கும் போது அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க. ஏன் இப்போ நாங்களும் நடிகர் சங்கம் பேசிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா. இந்த கடிதம் அனுப்பிச்சு எங்களுக்கு அவங்க சொன்னதால தான் நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணோம். நான் எங்களோட கருத்தை அப்போ சொல்லிட்டோம். சார் நடிகர் சங்க உறுப்பினர் மேலே எடுக்கும்போது அந்த நடிகர் சங்கத்துலேயும் ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியில் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து முடிவெடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுடைய தரப்பு கருத்தை சொல்லிட்டோம். நடிகர் சிம்பு பிரச்சனை முடிவுக்கு வரல. இது குறித்து ஏற்கனவே எங்களை தயாரிப்பு சங்க செயற்குழு எடுத்த முடிவினை தங்களுக்கு இமெயில் மூலம் தெரிவித்துள்ளோம். மேலும் நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்கும் எந்த திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆகிய இரு அமைப்புகளும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தோமோ அதையே தொடர வேண்டும் என்று கேட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கல முடியும். அவங்க சொன்ன முடிவு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 17/4/24 முதல் சிம்பு, ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் படப்பிடிப்பு செல்வதாக அறிந்தோம். சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். இது மறுபடியும் போன வருஷம் ஜூலை மாதம் ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களாம் 28ஆம் தேதி ஜூலை மாதம் கிரீன் பார்க்கில் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு அறிவித்தாங்க. அதில் பல்வேறு விதமான முடிவுகள் அவங்க சொன்னாங்க. ஓடிடி எப்போ கொடுக்கணும், தியேட்டர் எப்போ ரிலீஸ் பண்ணணும்,
டியூப்பில் என்ன பிரச்சனை, இதையெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ ஒரு வரைமுறை பண்ணி படங்கள் பட்ஜெட்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுது, பட்ஜெட் வந்து பிளான் இல்லாமல் போகுது, அப்போ ஒரு பிளானோட ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸோட ஷூட்டிங் போகிறது, இதையெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் 15 உட்காந்து பேசுறது. அப்போ புது படங்கள்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், செப்டம்பர் 30 இந்த பிரச்சனைலாம் முடிச்சிடலாம், செப்டம்பர் 30 முடியலைன்னா 1ஆம் தேதி வந்து எல்லா படங்களையும் நிறுத்தலாம் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் இவங்க 4 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதில் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட லெட்டர் பேடில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தனுஷ் அவர்கள் வந்து நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டதால இப்போ அவங்க எங்களுக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் கடிதம் அனுப்புகிறாங்க. இது மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோன்னு உடனே கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தோம், எக்ஸிபிட்டாரில் இருந்தோம், நம்ம பேசாத ஒரு விஷயத்தை இதில் ஏன் ஆட் பண்ணீங்க, நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதில் வந்து கொண்டு வரல, நம்ம பொதுவானதான் சொல்லணும் தவிர இதில் ஏன் தனுஷை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு வந்து அவங்க அதுலேருந்து விலகிட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் 4 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு லெட்டரில் அவங்க எழுதி கொடுத்த விஷயத்தில் தனுஷ் அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கார், அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இது நாங்கள் இல்லை, அவங்களோட லெட்டரில் 29 ஜூலையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னென்னா அதில் வந்து செக்ரட்டரியாக இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இதில் சேர்த்தாகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க ஆட் பண்ணுறாங்க. அங்கே தான் மொத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வந்து ஃபிஃப்ஸியோ இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை எக்ஸிபிட்டாரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ காரணம் இல்லை, அவங்க ஆட் பண்ணதால் அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுறாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட இதுவாக இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரல, மொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு யார் யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாமே தவிர ஒரு தனிப்பட்ட நடிகர் மேலே எடுக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணதால் நடிகர் சங்கம் இதுலேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆனாங்க. ஏன் இது மாதிரி வந்து நீங்கள் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்கிட்ட பேசாமல் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நடிகர் சங்கம் பிரச்சனை ரிவர்ஸ் ஆனாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை ஆரம்பிச்சது காரணம். இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இது போல் வந்து நாங்களாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்போ நடிகர் சங்கமும் வராங்க, நடிகர் சங்கம் கேட்குறாங்க, எங்களை கேட்காம எப்படி நீங்கள் அது முடிவு எடுத்தீங்க, நாங்கள் இதில் ஒரு பார்ட்டி இல்லையா, எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா. அப்போ நாங்கள் அவங்களும் இது பண்ணுறோம், ஓகே சார் எங்களுக்கு கூட சொல்லலை, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையும் சரி பண்ணி உண்மையாகவே ஒரு பட்ஜெட்லாம் சரி பண்ணி ஒரு ஷெட்யூல் சரி பண்ணி ஆர்டிஸ்ட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வாங்கி ப்ராப்பர் டேட் வாங்கி டெக்னீஷியன் டேட் வாங்கி கதையை ரெடி பண்ணி போகணுமா 30லேருந்து 40% செலவீனம் குறையும். இப்போ இதில் யாருக்கும் எந்த நஷ்டமும், யார் சம்பளத்தையும் குறைக்க வேண்டாம், ஒழுங்காக எல்லோரும் வந்து ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணாவே 30லேருந்து 40% குறையும். அப்போ யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான் சார், இது பெருசு பண்ண வேண்டாம், நாங்கள் நடிகர் சங்கத்தையும் அவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி அன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கணும். அப்போ தான் வந்து ஆகஸ்ட் 16 புதுப்படம் ஆரம்பிக்கக்கூடாது, செப்டம்பர் 30 வரைக்கும் இதை முடிச்சிடணும், இல்லைனா 1ஆம் தேதியிலேருந்து அவங்க இது பண்ணிக்கலாம். அப்போது தனுஷ் படத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்போ பிரச்சனையை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புது படம் ஆரம்பிக்கக்கூடாது, தனுஷ் படம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் நிறுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 16ஆம் தேதிக்கு முன்னே அந்த படம் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது, எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தது, அதனால் இது பழைய படம் இல்லை, இது புதிய படம் இல்லை, இது பழைய ஏற்கனவே நடந்த படம், அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் ஷூட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இது எங்கிட்ட இந்த ரெக்கார்ட்ஸ், எங்கள் மெம்பர்ஸ் பேட்டா வாங்கின ஸ்லிப்பு, ஷூட்டிங் நடந்த இடம், இதையெல்லாம் கொண்டு கொடுத்தணும். இல்லை இதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிட்டாங்க, நடத்தக்கூடாது. அப்போது அந்த படம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க வந்து குறியாக இருக்காங்களே தவிர எந்த சட்டத்திட்டத்துக்கும் இல்லாமல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் வந்து, சார் இது என்ன சார்னா, இல்லை சார் கதிரேசன் மேட்ரு இருக்குது அது முடிச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி அவங்க டேட்டு கேட்டாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை கூட்டு உட்காரும்போது ஷூட்டிங் ஆன் டேட்டில் எல்லாம் வந்து எங்களுடைய வண்டி எல்லாம் தென்னையிலேருந்து தேனி வரைக்கும் ஏறக்குறைய வந்து அந்த 500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு 50 வண்டி நிற்குது அங்கங்கே ரோட்டில், செங்கல்பட்டில், விழுப்புரத்தில், திண்டிவனத்தில், மதுரையில், இதுலேருந்து அந்த வண்டி அங்கங்கே நிற்குது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் மீறி போகிறதா இல்லை வந்து ரிட்டர்ன் ஆகிறதா அந்த கன்ஃபியூஷனே இருக்கும்போது நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், அதை மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் நடக்கட்டும்னு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் நடிகர் சங்கம் சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்தாங்க, அப்புறம் நாங்கள் பேசுகிறோம், கொஞ்சம் சரி வந்து அது சரியாக வரல, அப்போ நாங்கள் வந்து அதில் ரிலீவ் ஆகிட்டோம், இனிமேல் உங்களோட இது பார்த்துங்க. ஆனால் கவுன்சிலேருந்து இன்றைக்கி அவங்க அன்றைக்கி மறுநாள் கொடுக்கும்போது நாங்கள் பணமே கேட்கல, டேட்டு தான் கேட்டோம். அதை நீங்கள் வேணும்னா அதில் சம்பந்தம் நான் செல்வமணி மட்டும் இல்லை, பெப்சி மட்டும் இல்லை, நடிகர் சங்கமும் இருந்தாங்க, ஆக்டிவ் ப்ரொடியூசரும் இருந்தாங்க,
ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருந்தாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 100 பேர் அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் யாரை ஒன்றாலும் கேட்கலாம், நடிகர் சங்க தலைவர்லேருந்து, இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து, இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலே கலந்துக்கிட்டோம் நீங்கள் கேட்கலாம். இதுதான் அன்றைக்கி பேசப்பட்ட விஷயம். நாங்கள் ஒரு 10 நாளுக்குள்ளே இதை நெகோஷியேட் பண்ணி இவ்வளோ தான் மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி, அதுக்கு மேலேன்னா எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிலீவ் ஆகிட்டோம். நீங்கள் ஒரு உறுதி கொடுத்தீங்களே, நாங்கள் பண்ணலைன்னா இவ்வளோ எங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலீவ் ஆகிட்டோம். அதுதான் அன்றைக்கி நடந்தது. மறுபடியும் இப்போ வந்து செப்டம்பர் முடிஞ்சிச்சு, அக்டோபரில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். அக்டோபர் 4ஆம் தேதி வந்து விஜயோட படம் ஆரம்பிக்குது. அந்த படம் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு வந்து மறுபடியும் பிரச்சனை சாப்பிட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், பல்வேறு எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க ஷூட்டிங் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து பெப்சி ஸ்டுடியோவில் ஒர்க் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்து ஆகஸ்ட் 16 பேர் தான் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு, ஏறக்குறைய 500 பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அவங்க அமௌண்ட் வந்து எப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டெக்னீஷியன் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கும் அங்கே வந்து வேலை நடந்தால் நல்லது, இல்லாட்டி அவங்க வெளியே எங்கே போனாலும் எங்களோட மெம்பர்ஸுக்கு பாதிக்கப்படுவாங்க ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஷூட்டிங்கை நீங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இந்த எல்லா ஷூட்டிங்கும் நிறுத்தியாச்சு. நம்ம உடனே முடிக்கணும் ஆரம்பிச்சு. இது வரைக்கும் 5 நாள் தான் உட்காந்து பேசியிருக்கு. இந்த இது வந்து 5 நாள் தான் பேசியிருக்கு. என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதில் அவங்களோட நோக்கம் வந்து அதை நடத்தி போகணுங்கிறதுல இல்லை. அதனால் நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்தோம் நவம்பரில். என்னென்னா, நம்ம வந்து இந்த இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம், இது மறுசீரமைப்பெலாம் பேசி முடிச்சிட்டோம், டைரக்டர்கிட்டலாம் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் வாங்கிட்டோம். நடிகர் சங்கம் நீங்கள் 31 கோரிக்கை கொடுத்தீங்க, அதில் 27 கோரிக்கை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 80% சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து டைரக்டரும் அவங்களுடைய என்னென்னலாம் கட்டுப்பாடு அது ஒத்துக்கிட்டாங்க, கேமராமேனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, மேனேஜர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, எடிட்டர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு முதல்ல சைன் பண்ணிட்டோமா, இதுக்கு போகலாம், நடிகர் சங்கத்தை அப்புறம் ஃபைனலாக போய் பேசி கையெழுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க கையெழுத்து போட்டு முதல்ல லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க, என்னென்னலாம் ஓகே எது ஓகே இல்லைன்னு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம், அது நீங்கள் ஆக்சுவலி இது பண்ணல, தனுஷு, சிம்பு, விஷால் அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து நான் கோஆப்ரேஷன் கொடுக்கணும், அது கண்டினியூ பண்ணணும், அது பண்ணால் தான் இதை வந்து கையெழுத்து போட முடியும் அப்படின்னு வந்து நெருக்கடியை அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த நெருக்கடிக்கு நாங்கள் பதில் அனுப்புகிறோம். விஷால் மேலே எதுக்கு நெருக்கடினா, விஷாலை வந்து கவுன்சிலர் இருக்கும்போது எல்லா பணத்தையும் வந்து காலி பண்ணிட்டாரு. அப்போ தலைவர், அப்போ செக்ரட்டரியாக இருந்தவர் தான் இப்போ செக்ரட்டரி. அப்போ தலைவர் மேலே நடவடிக்கை, செக்ரட்டரி மேலே நடவடிக்கணும் இல்லையா? இந்த செக்ரட்டரியை உட்காந்து அந்த தலைவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி சார் வந்து அது ஒருதலை பட்சமாக இருக்குது, அது நியாயமாக இல்லை, அது வந்து எப்படி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன 2வது டிஸ்பியூட்டு எங்களுக்குள்ளே அங்கே வந்து ஆரம்பிச்சது. அதனால் வந்து அந்த துப்பறிவாளன் படம் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அதை ஆலோசனை பண்ண முடியும் சார், உடனே எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நீங்கள் நடிகர் சங்கத்தையும் இந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியில் கொண்டு வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே, நம்ம 2 பேராக அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டோம். அது வந்து நவம்பர் மாதம் நடந்தது. இப்போது இது சொல்லி முடித்த உடனே அவங்க வந்து டிசம்பர் மாதம் ஒரு ஈசி போடுறாங்க. ஈசியில் அக்ரிமெண்ட் படி பெப்சி வந்து இது பண்ணல, அவங்க நடப்பு தயாரிப்பாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு 1 to 1 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து செய்தி கொடுக்குறாங்க. செய்தி கொடுத்துட்டு 7/12/2024 அறிக்கை கொடுக்குறாங்க பத்திரிகை, அவங்க லெட்டர் பேர்லேயே கொடுக்குறாங்க. அதாவது வந்து 1 to 1 அக்ரிமெண்ட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, அதனால் இவங்களோட வந்து என்ன மாதிரியான இது வைக்கலாம் அப்படின்னு வந்து ராதா பார்க்கிங்கில் 16/12 அன்றைக்கி அவசர பொதுக்குழு கூட்டம் வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவரோ இல்லை மெஜாரிட்டி ஈசி மெம்பர்ஸோ யாரும் கலந்துக்கல. இவங்களாம் கலந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை. அதில் என்னென்னா, பெப்சி கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தை தான் கொண்டு வராங்க. ஆனால் அதை வந்து அவங்களால அதை தலைவர் இல்லாததால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. காரணமும் சொல்லுவோம், 1 to 1 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஃபிலிம் சேம்பரோட தான் பெப்சி கையெழுத்து போட்டுருந்தாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்த பிறகு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட அவங்க சைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சேம் அக்ரிமெண்ட்டு தான் இப்போ இருக்கிற பெப்சியும் சைன் பண்ணியிருக்கோம். அப்போது 1 to 1 அக்ரிமெண்ட் இருந்தாலும் எல்லா ப்ரொடியூசர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம்பர் ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஒர்க் பண்ணாங்க, கில்டோட ஒர்க் பண்ணாங்க, எல்லா அமைப்போடு தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த 1 to 1 அக்ரிமெண்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க. இப்போவும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு கூட
3 வருஷமாக எல்லாரோட தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யார் யாரெல்லாம் சேம் ப்ரொடியூசர் கவுன்சில், சேம்பரு, கில்டு, நடப்பு தயாரிப்பாளர் அவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இது மாதிரி உங்களோட 1 to 1 கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் அனுப்பிச்சோம். அது ஒரு பெரிய பதில். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு, தமிழ் திரைப்படத்துறை பாதுகாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அனைத்து சமயங்களிலும் தோளோடு தோல் நின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மீது குற்றம் சுமத்துவது மனவேதனை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அதில் ரொம்ப எங்களை பற்றியான தரக்குறைவான விமர்சனம் முதல் கீழே இருக்கிற அவங்க பேசுகிறது வரைக்கும் அவங்க வந்து அதை பேச அலோவ் பண்ணி அதை வந்து அது கிரியேட் பண்ணாங்க. அதனால் பெப்சியோட 1 to 1 இல்லை 1 to 1 இல்லைன்னு சொல்லி எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டே வரீங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து கையெழுத்திட்ட ஒரு அறிக்கையில் பெப்சியோட 1 to 1 உறவு இல்லை என்ற அறிக்கை வெளியிட்டுள்ளீர்கள். அதை எங்களுக்கு அனுப்பாமல் 1 to 1 எனக்கு கேன்சல்னால் அது எங்களுக்கு தான் அனுப்பணும். நீங்கள் இதை எங்களுக்கு அனுப்பாமல் வந்து நீங்கள் பத்திரிகைகள் கொடுத்துட்டு பத்திரிகைக்காரங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களும் நானும் கையெழுத்து போட்டோம். அந்த கையெழுத்து போட்ட இது வந்து அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகுதுன்னா அது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். பத்திரிகை கொடுத்துட்டு பத்திரிகை வந்து எங்களுக்கு இது அனுப்பிச்சிருக்காங்க. பத்திரிகை செய்தியாக எங்களுக்கு கடிதம் வருதே தவிர எங்களுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் அனுப்பலை. அதனால் நீங்கள் வந்து இப்போ தலைவரோ பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினரோ இல்லாமல் பொதுக்குழு பேரில் கூட்டத்தை நடத்தி எங்களை வந்து அவதூறாக பேசியிருக்கீங்க. இது வந்து எங்களை வந்து உங்களோட உதவி பண்ண எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன நீங்கள் பண்ணாலும் அமைதி காத்து வந்தோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வருவோம். இனிமேல் எங்களோட விருப்பப்படுற தயாரிப்பாளர்களும் நாங்கள் பணிபுரிகிறோம். எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துவது எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று வருத்தம் தெரிவிக்கும். இதுதான் நாங்கள் அனுப்பிச்ச கடிதம். எங்களை விரும்புகின்ற தயாரிப்பாளர்களோடு நாங்கள் பணிபுரிவோம். எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்தும் எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் உங்களோட ஒர்க் பண்ண மாட்டேன்னு எந்த வண்டியும் அதில் இல்லை. நாங்கள் எங்களோட ஒர்க் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கடிதம் மூலம் அவங்களுக்கு கொடுத்தோம். உடனே அவங்க ஒரு லெட்டர், பெரிய லெட்டர் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து 1 to 1 கேன்சல் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள் இஷ்டம் போல் செயல்படலான்னு சொல்லிட்டீங்க, அதனால் 1 to 1 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கடிதம் தலைவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. நாங்கள் ஃபைனலாக வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி 10ஆம் தேதி ஜனவரி ஒரு கடிதம் கொடுத்தோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு மாண்பிற்கு குறைவான தரம் தாழ்ந்த தவறான தகவல்களோடு பொய்யான குற்றச்சாட்டுகளோடு கூடிய தங்களின் கடிதம் கிடைக்கப்பட்டுள்ளோம். எங்களின் தரம் குறையும் என்பதால் உங்களின் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை. மதியாத தலைவாசல் மிதியாத என்பது தயாரிப்பாளருக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடனும் பணிபுரிய மாட்டோம் என்று எப்போதும் உங்களுக்கு கடிதம் எழுதியதில்லை. உங்கள் விருப்பம் போல செயல்படுங்கள் என்று தெளிவுபடுத்தினோம். சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய அனைத்து தயாரிப்பாளர் சங்கங்களோடும் சுமூகமாகவும் இணக்கமாகவும் பணிபுரிய விரும்புகிறது என்பதை தங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுதான் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்ச கடிதம். அவங்களே இந்த ஒரு கேஸை கிரியேட் பண்ண ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, போகஸா லெட்டர் கிரியேட் பண்ணி அவங்களே ஒரு லெட்டர், நீங்கள் இது மாதிரி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க, உங்களோட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் வந்து தனியாக ஒரு சேம்பர், நாங்கள் ஒரு சம்மேளனம் நாங்களே ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க அதில் வந்து போட்டு எப்பவுமே அவங்க இப்படி தான் போடுவாங்க, லெட்டர் அனுப்புவாங்க. நாங்கள் அமிச்சோமா எங்கள் கடிதத்தை பார்த்தீங்கன்னா தலைவர், செயலாளர், பொருளாளர் கைது போட்டு தான் அனுப்புவோம். ஆனால் அவங்க எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சாங்கன்னா இப்படி தான் அனுப்புவாங்க. இதில் எந்த கையெழுத்தும் இருக்காது, இது ஒரு சீல் மட்டும்தான் இருக்கும். மேனேஜர் கூட சீல் போட்டு அனுப்பிச்சிடலாம். அது என்னென்னா ஆத்தென்டிகேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான். நாளைக்கு இது வந்து நான் சொல்ல இதுதான், ஆனால் அவங்களோட மெயிலேருந்து அது வந்திருக்கு, அதனால் வந்து நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் அவங்க எங்களுக்கு கடிதமாக அனுப்புவாங்க. அப்போ புதுசாக என்னென்னா இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு இதில் சைன் பண்ணோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி 10ஆம் தேதி அக்ரிமெண்ட் முடியுது. மறுபடியும் அக்ரிமெண்ட் போடணுன்னு அவங்க வந்து பல முறை சொன்னோம். அப்புறம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சோம். இது போல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, நம்ம ஏற்கனவே மறுசீரமைப்பு விதிகள்லாம் வந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து தொழிலாளருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் இதில் நன்மை இருக்குது.
அதனால் இதை வந்து நீங்கள் நம்ம அனைவரும் சேர்ந்து கையெழுத்து போடணும். இப்போ நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் தலைமையிலேயே கையெழுத்து போடலாம், இல்லை நீங்களும் ப்ரோஆக்டிவ் போலீஸ் ஜாயின் பண்ணி போடலாம், இல்லை தனித்தனியாக போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம், எப்படி நீங்கள் சொல்லிங்கன்னா அப்படி பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து 27 பிப்ரவரி 27 அவங்க கடிதம் அமைச்சிருக்கோம். கடைசி வரியை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். தயாரிப்பாளர் சங்க தலைமையிலோ, அதாவது அவங்க தான் தலைமை, அவங்க தான் சைன், இப்போ எப்படி முன்னாடிலாம் சைன் பண்ணுமோ அது மாதிரி உங்கள் சங்க தலைமையிலேயோ அல்லது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பு சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ கையெழுத்திடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. எனவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மனதில் கொள்ளாமல் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சுமூகமாக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னோம், நீங்களே சைன் பண்ணுங்கள், அவங்களோட போய் சைன் பண்ணு நாங்கள் சொல்லலை. இதுக்கு வந்து எந்த பதிலும் அவங்க போடல. மறுபடியும் 2 வீக்ஸ் கழிச்சு இன்னொரு கடிதம் அனுப்புகிறோம். ஏற்கனவே 27/2/2025 தேதி கடிதத்தில் நாம் விவாதித்து ஏற்றுக்கொண்ட மறுசீரமைப்பு விதிகளை ஒப்பந்தத்தில் கையெழுத்து உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தோம். இதுநாள் வரையில் அது குறித்து தங்கள் பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே ஒப்புதல் அல்லது ஒப்புதல் இன்மை குறித்து தாங்கள் தெரிவிக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையின் தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் உள்ளோம். தங்களுடைய கருத்து மிகவும் முக்கியமானது என்பதால் தங்கள் கருத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு அவங்க எந்த பதிலும் போடல. மறுபடியும் எங்களுடைய கருத்து, எங்களுடைய இதில் இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படிலாம் போய் கடைசியாக வந்து அவங்களுக்கு ஏப்ரல் 3 ஒரு கடிதம் போகிறோம். கடைசி கடிதம், எப்படி நம்ம சேர்ந்து பண்ண முடியும், என்னென்ன பிரச்சனை வந்தது, இது யார் மேலேயும் வருத்த வேண்டாம், இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒன்றா போடுவோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் 7 வந்து விளம்பரம் இதுவும் ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க. அது வந்து தவறான ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 நாங்கள் உங்களோட வேலை செய்வோம். 7 நீங்கள் வந்து நாங்கள் வேணான்னு முடிவு எடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களோட வேலை செய்வோம். உங்களோட வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல, அது உங்களோட விருப்பம். ஆனால் 8 முதல் 7 நீங்கள் தனியாக ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 8 முதல் ஆக்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எந்த அடிப்படையில் நான் அவங்களோட ஒர்க் பண்ணுறது? சம்பளம் கேட்டால் என்ன சொல்லுவார், யார் போய் கேட்குறது? அப்போ தயாரிப்பாளர் ஒன்று, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது நடப்பு தயாரிப்பாளரோ இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோ சேம்பரோ, இல்லைன்னா தயாரிப்பாளர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்து, சார் நீ ஃபெப்சியில் வந்து எங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை கொடுங்க, நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊதியத்தை உங்களுக்கு முறையாக வழங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்ச கடைசி இந்த ஏப்ரல் 2 நாங்கள் அனுப்பிச்ச கடிதம். இப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவாக பதில் வச்சுருக்கோம், ப்ராப்பராக வந்து கம்யூனிகேஷன் வச்சுருக்கோம். இப்போ வந்து முதல்ல ஒரு பிரச்சனை ஆரம்பித்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்றைக்கி நான் அவங்களோட கையெழுத்து போட்டாங்க, எங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடல, இதை வந்து இன்றைக்கி இதெல்லாம் இவ்வளோ நாள் இல்லை, உங்கள்கிட்ட கையெழுத்து போடலான்னு சொல்லி நாங்கள் கேட்டு நீங்கள் எதுவும் பதிலும் இல்லாதப்போ தான், அது கூட ஒப்பந்தம் கிடையாது, மறுசீரமைப்பு இதில் என்னென்னலாம் பட்ஜெட் எப்படி போடணும், எது மாதிரியான எங்களுக்கு அக்ரிமெண்ட் வேணும், ஏதாவது எங்களுக்கு வேணும் இல்லையா, ஒரு பேப்பர் எங்களுக்கு வேணும் இல்லையா, யாரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறது? அதனால் அந்த அடிப்படையில் அவங்களோட ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு தான், அது கூட ஒப்பந்தம் கிடையாது. அதில் கூட வந்து இதை நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தோடுவோம் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு ஒரு இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, நான் எக்ஸ்க்ளூசிவ். ஒரு நாள் நாளைக்கு மறுபடியும் இவங்கள மாதிரி அவங்க எங்களோட தகராறு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவோடு தான் நாங்கள் இந்த எம்ஓஏல கூட லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சைன் பண்ணோம். இப்போது எங்களுக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த இதுவும் ஆரம்பிக்கலை. இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க லாயர் இப்போ எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. சார், என்னோட கிளையண்ட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் சங்கத்துக்காக நாங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் லாயர், கவுன்சிலோட அஃபிஷியல் லாயர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
நாங்கள் வந்து எந்த விதமான சம்மேளனத்தையும் ஆரம்பிக்கல, தமிழ்நாடு ஆரம்பிக்கல. நீங்கள் யாரோ சில டெக்னீஷியன் சேர்ந்து அந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுக்கு கவுன்சிலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் எப்படி வந்து இது மாதிரி எங்கள் படத்தை நிறுத்த முடியும்? இது இது நாங்கள் இப்போது இது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறது பொய்ன்னு எடுத்துங்க. மாணிக்கம் கீழே அந்த லாயர் நோட்டீஸ் சமைச்சாங்க, கிரிஜெட் வாங்கிக்குவாங்க. அவங்க தான் வந்து நான் அந்த விழாவுக்கு போயிருந்தேன். கதிரேசன் சாரும் அண்ணன் தமிழ்மணி ராதாகிருஷ்ணன் சார் அவங்க வந்து அவங்க தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் பார்க்குறோம். அதான் வீடியோ எடுத்துக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? இங்கே பார்க்கும்போது ஷாக் ஆகுது. இப்போ அவங்க எங்களுக்கு நேற்று லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க சார். இதுதான் இப்போ வந்து அப்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை சார். நான் தெளிவாக சொல்லணும்னா இதனோட மெயின் கருவாக இருக்குது சகோதரர் கதிரேசன் தான். அவர் தான் முரளி சார் நல்லவர். அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அவர் நினைக்கிறத வந்து பண்ண முடியல. ஈவன் தோ எங்கள் மேலே வந்து ஒரு 1-to-1 இல்லைன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு கூட அவர் பொதுக்குழு கூட அவர் வரல. அப்போ வரலன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் அகேன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு அவர் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. ராதாகிருஷ்ணனும் தப்பான ஆள் கிடையாது. அவர் கொஞ்சம் மருட்டுத்தனமாக இருக்குமே தவிர அவரும் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஆனால் இதை வந்து காயின் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் திரு கதிரேசன் தான் காயின் பண்ணுறாங்க. ஏன்னா போன முறை நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடத்தும்போது மெதுவாக இந்த மாதம் மீட்டிங் போடுவாங்க, அடுத்த மாதம் வரைக்கும் மீட்டிங் போட மாட்டாங்க. நாங்கள் 4 தடவை போயிட்டு வருவோம். அப்படி இழுத்துட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். 22 ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். 21 ஆகஸ்ட்லேயே பேசி முடிச்சிட்டோம். ஆனால் இழுத்துட்டே வராங்க டிசம்பர் வரைக்கும். என்னென்னா கதிரேசன் படம் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது. அவர் வந்து அவர் படம் முடிகிற வரைக்கும் புது சம்பளத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அப்போ வெளிப்படையாக நாங்கள் சொல்லிட்டேன், அப்போ உன் படத்துக்கு கூட பழைய சம்பளம் வாங்கிக்கப்பா, வாங்கிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி விட்டுருப்பா, எதுக்கு வந்து இவ்வளோ இருக்கிறோன்னா இல்லைண்ணே ஒரு 4-5 படம் இருக்குதுண்ணே. அவங்களாம் சரிப்பா அந்த 4-5 படத்துக்காவது நாங்கள் வந்து அது பழைய சம்பளம் வாங்கிக்கிறோம், இந்த அக்ரிமெண்ட்டை ஜனவரி 1ஆம் தேதி சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணே அப்படின்ட்டு பேசலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இல்லைண்ணே நம்ம என் படம் முடிய சொல்ல நம்ம கொஞ்சம் தள்ளியாக பண்ணிக்கலான்னு. சரி ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு படம் முடியாமல் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போது 10ஆம் தேதி மார்ச் சைன் பண்ணுறோம். அப்போ 7 படம் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி என்ன சொல்லணும், சார் ஏற்கனவே நம்ம பேசணும், இப்போ சைன் பண்ணுவோம், 7 படம் பழைய ஷூட்டிங்கில் இருக்குது, இதை நீங்கள் வந்து பழைய சம்பளத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போ அந்த கோரிக்கையே இல்லை. அப்போ சைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் படம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த இதுவும் இல்லை. இப்போதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ இதுவாக செல்ஃபிஷாகவும் இவ்வளோ பிளான்டாகவும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோலாம் கூட பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து அது அவங்கங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் இப்போ கூட ஏன் தெரியுதுன்னா, இப்போ வந்து இந்த தமிழ்நாடு தொழிலாளர் சம்மேளனம் ஆரம்பிக்கிறோன்னு அவர் சொன்னது வந்து போன அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்போ கரெக்டாக இப்போ வந்து முடிச்சிருக்காங்க. எப்படின்னா போன மாதம் அவர் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வேளை அவர் ஷூட்டிங் முடியாமல் இருந்துருந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட பேரை போடல, அதில் கமலக்கண்ணன் ஒருத்தர் போட்டு விட்டார். அவர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், உண்மையாகவே நல்ல மனுஷன் தான். அவரை பொருளாளர் போட்டுட்டு அவர் படம் இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் அவர் கேட்குறோம், சார் நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற இதில் வந்து இருக்கிறீங்க, இப்போ எப்படி சார் நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறது? ஐயோ தெரியாது சார், எனக்கு சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன், தயவுசெய்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் நீங்களே பொருளாளர், நீங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்களே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து உங்களை படம் பண்ண வேணான்னு சொல்லலை. இப்போ எங்களுக்கு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, வேணான்னு இப்போ விளம்பரம் கொடுக்குறீங்க, ஆனால் வேணும்னு இது பண்ணுறீங்களா? என்ன எப்படி அது முரண்பாடாக நாங்கள் பண்ண முடியும்? அப்போ நாங்கள் ஒரு தெளிவாக சொல்லிட்டோம், தயாரிப்பாளர் எங்களுக்கு வேணுங்க. ஏன்னா எங்ககிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தோடும் இல்லை, ஆக்டிவ் ப்ரொடியூசரும் இல்லை. எங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ எங்ககிட்ட வந்து லெட்டர் கொடுங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இப்போ அது வரைக்கும் அப்போ அந்த மாதிரி கொடுத்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிற படம் வந்து சார் 47 படம் ஷூட்டிங் நடக்குது சார். அதில் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து மொத்தம் 31 படம் அவங்க தரப்பில் நடக்குது. அதுக்கு உண்டான கடிதங்களை அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 47 அவங்க கொடுத்துட்டாங்க.
இதில் வந்து இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன், சன் பிக்சர்ஸ் 2 படம் நடக்குது. ஜெயிலர், கூலி இவெல்லாம் நடக்குது. இவங்க வந்து 2த்துலேயும் மெம்பராக இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் பொதுவாக அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க. எந்த இதுவும் இல்லாமல் அவங்க தனியாக லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஆமாம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சன் பிக்சர்ஸும் டைரெக்டாக அவங்க எந்த அமைப்புன்னு இல்லாமல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இதுவாக இல்லாமல் நாங்கள் இப்போ எங்கள் படம் நடக்குது, நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் சம்பளத்தை கொடுத்துறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் 15 பேர் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கோம், உங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், உங்கள் இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் 15 பேர் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் நடக்கலை, எல்லா ஷூட்டிங் நடந்துட்டு எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம், வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதுதான் விருப்பம் தவிர இப்போ வந்து எங்களுக்கு லாயர் நோட்டீஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் படத்தை நிறுத்திட்டீங்க அது இதெல்லாம் ஏதோ லீகல் எவ்வளோ பொய்யோ அந்த பொய்யும் கொடுத்துருக்காங்க. இது இதில் இந்த படம் இது இல்லையா? இல்லை படம் மென்ஷன் பண்ணல. இது கிருஷ்ணா ரவீந்திரன் தான் கவுன்சிலோட லாயருங்க, அவர் அமைச்சிருக்காரு. Our clients state that Tamil Nadu Thiraipada Thozhilalar Sammelanam is an independent union started by some technicians who have grounds against your body, and the same is being administered by member of different cine craft, and the same has nothing to do with our client. இதுக்கு எங்கள் கிளைண்ட் யார்? ப்ரொடியூசர் கவுன்சில். எங்கள் கிளைண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது உங்கள் மேலே கோபம் உள்ள சில சினி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி இதை வந்து அமைச்சிருக்காங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதனோட தலைவர் யார்? அழகன் தமிழ்மணி. அவர் எந்த டெக்னீஷியன் எனக்கு தெரியாது. இதனோட பொருளாளர் யார்? அவர் தயாரிப்பாளர் சங்கம். அவர் வந்து கமலக்கண்ணன், அவர் ஒரு ப்ரொடியூசரு. அவர் எந்த சங்கம் எந்த டெக்னீஷியனாக இருக்கான்னு தெரியல. இதில் எல்லாருமே அவங்களோட மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ இவர் நம்ம சேகர் சொன்ன மாதிரி இது கொடுத்ததே வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணதே அவங்க தான். ஆனால் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இதுதான் என்ன நடக்கும்னா, நாளைக்கு பிரச்சனை வரும்போது இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இவங்களை நம்பி போனாங்க இல்லையா, இவ்வளோ நாள் 50 வருஷமாக அந்த எங்களையே நீங்கள் கழட்டி விடும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆத்திரத்துக்கு பண்ண இவங்களை எந்த கழட்டி விட எவ்வளோ நாள் ஆகும்? ஏற்கனவே இவங்களை நம்பி பெப்சி படைப்பாளின்னு வரும்போது படைப்பாளி ஆரம்பித்து அன்றைக்கி வந்து 2 வருஷம் இவங்களோட போராடி அதை நடத்தும்போது அவங்களோட காமரைஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பெப்சியோட ஒர்க் பண்ணுவோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ உங்களை நம்பி 3000 பேர் இங்கே நிற்கிறாங்க 2 வருஷமாக. இவங்க நிலைமை என்ன ஆகுது? அன்றைக்கி டைரக்டர்ஸ் நாங்கள் அவங்களோட கூட இருந்ததால் அவங்கள பாதுகாத்து ஒரு சங்கத்திலையும் கொண்டு வந்து அவங்கள வந்து சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்தோம். இல்லைனா அவங்க 3000 பேர் ரோட்டில் வந்திருப்பாங்க. நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இல்லைன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பி ஆரம்பித்த அந்த படைப்பாளி அன்றைக்கி ரோட்டுக்கு வந்திருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஆத்திரத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து இந்த பிரச்சனை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க ரோட்டில் நிற்பாங்க. ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி எங்களை ரோட்டில் நிறுத்துனாங்க. இன்றைக்கி இவங்க யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு நிலையில் இருந்தாங்கன்னா இது சரியானது இல்லை. தொழில் தர்மத்துக்கும் சரியில்லை, தர்மத்துக்கும் சரியில்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு ரப்சர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி நடக்கும்போது இவங்க அங்கே போவாங்க, அவங்க அடிப்பாங்க. இதை விரும்புகிறாங்களா? என்ன பிரச்சனை? நாங்கள் அரசாங்கத்துக்கு கூட வந்து கடிதம் கொடுத்துருக்கோம், சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், டெப்டி சிஎம் கொடுத்துருக்கோம், சாமிநாதன் சாருக்கும் ஐஎன்பி மினிஸ்டரும் கொடுத்துருக்கோம், தொழில் மினிஸ்டர் ஒரு கணேசனுக்கும் கொடுத்துருக்கோம். இதுபோல் வந்து இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையோ இல்லை வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து சீக்கிரத்தை எங்கள் சைட் தப்பு இருந்தால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்கள் சைட் தப்பு இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு எந்த யுகமும் இல்லை. எங்களை நம்பி 25,000 தொழிலாளர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் தவிர நாங்கள் வந்து இதில் ஏதாவது தவறாக இருந்தால் எங்களை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கும். என்ன தவறுன்னு சொன்னால், ஏன்னா ஒரு கட்டமும் ஒரு தவறு நீங்கள் சுட்டி காமிச்சிட்டே வரீங்க. அதனால் எதுதான் தவறுன்னா அந்த தவறை சரி பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வந்து எங்களாலுமே யோசிச்சு பாருங்கள், இந்த 47 படங்களில் இப்போ 31 படங்கள் வேணுமா 15 படங்கள் வேணுமானுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நாங்கள் வந்து எங்களை நிறுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இது மாதிரி எங்களுக்கு இந்த கட்டாயத்துக்கு உங்களோட பிரச்சனை நீங்கள் தீர்த்துங்க, எங்களையே அந்த நிர்பந்தம் கொண்டு வரீங்க, நீங்களே பிடிச்சிங்க. இப்போது நீங்களா அவங்களாங்கிற இது வந்து எங்களால் சரி பண்ண முடியாது. அதை நீங்களே அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இதனோட ஆரிஜின் வந்து அங்கே தான். அதை சரி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். இது எங்களால் அவங்க சண்டை போட்ட அண்ணன் தம்பிங்களை நாங்கள் போய் சேர்க்க முடியாது. மன்னர் சொல்லலாம், நாங்கள் அண்ணன் தம்பிங்க இன்னும் சேர்ந்துக்கலான்னு சொல்லலாம். இன்றைக்கி எப்படி சொன்னாங்களோ, என் தனுஷ் படத்துக்கு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தானே இது, நீங்கள் யார் உள்ளே வந்ததுக்குன்னு
நாங்கள் எப்படி உள்ள வந்தோம்? நீங்கள் தானே கடிதம் கூப்பிட்டு எங்களை உள்ள கூப்பிட்றீங்க. அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுவீங்க, தேவைப்படாமல் கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் நடிகர் சங்கத்தோடு போவீங்கன்னு சொல்லுவீங்க. அது உங்கள் விருப்பம். சார் வெந்து தணிந்தது காடு முதல் சார். ரெண்டாவது வந்து இப்போ வந்து மணி சார் படம் பண்ணுறாங்க இல்லைங்களா, தக் லைஃப். அது வந்து வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. இட்லி கடைக்கு நிறுத்திட்டோம், வாய்மொழியாக கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் படம் வந்து தக் லைஃப்பில் அந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு இப்போ எவ்வளோ பேரோட தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அவங்களே இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்களோட மெம்பரு, அவங்கள கூப்பிட்டு சார் இது மாதிரி சிம்பு படம் வச்சுருக்கேன், இது முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேரை பேசி முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் ஷூட்டிங் போகிறவங்கள அவங்க ஹைதராபாத் போகிறாங்க, அவங்கள ஷூட்டிங் நிறுத்தி நாங்கள் வந்து எங்கள் மெம்பர்லாம் திரும்பி வாங்கன்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு அது வந்து பத்திரிகையில் வந்து எவ்வளோ தான் நாங்கள் போராடுறது. எல்லாருக்கும் எங்கள் மேலே கோவம் வருது இல்லை, ஏன் நிறுத்துனீங்கன்னு. நடிகர் சங்கத்துக்கு கூட நிறுத்த சொன்ன அவங்க மேலே கோவம் வராமல் வராத எங்கள் மேலே கோவம் வருது. இதுதான் நிறைய ப்ரொடியூசர் வந்து அதர் ஸ்டேட்ல போய் படம் பண்றாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணே இருப்பாங்க. ஏன்னா கதிரேசனுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையை எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா. என்னன்னா தனிப்பட்ட முறையில் சொல்றேன். எப்படி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ற விஷயமே வந்து நாங்க சொன்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு கேட்டிருக்கோம், நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா. நீங்க என்ன சொல்லி நாங்க 2 விஷயம் சொல்லிட்டோம் சார். ஒன்று, ஆர்டிஸ்டுக்கு ரெட்டு போடும்போது நடிகர் சங்கத்தை கலந்து ஆலோசித்து போடணும், அப்போதான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணாது, அந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது, இந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாம் கலந்து பண்ணுறீங்க. அதனால் வந்து அதை எங்களால் நிறைவேற்ற முடியாது. நீங்களே வந்து கூப்பிட்டு பேசி முடிச்சுக்கணும். இந்த 2 தவிர எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்து அவங்களோட இது வந்து நாங்கள் மீறவே இல்லை. அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ அவங்க பண்ணலைங்க சொன்னால் வந்து இதுவாகிடும். தினசரி ஊதியத்தை தினசரி கொடுக்கணும். இப்போ ஒன்று போட்டிருக்காங்க, தொழிலாளரோட வேர்வை நிலத்தில் விழுந்து காயத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் கூட்டாமல் சேருங்கன்னு. அவன் ரத்தம் சுண்டி போய் சாகிற அளவுக்கு பணம் வராது கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த போட்டவர் இருக்கார், அந்த தலைவராக இருக்கார் இல்லையா, 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி. இவர் எப்படி அவரை நம்பி வரவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. வாசகங்கள் வாட்ஸ்அப்பில் போகிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயல்முறையில் வந்து செயல்படுத்தணும் இல்லையா. வந்து இப்போது நாங்கள் போராடி எங்கள் மேலே என்ன உங்களுக்கு கோவம் வரும், சம்பளம் கேட்டோம் கொடுக்கலன்னு. உங்களே நம்பி வரவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு தொழிலாளர்கள் தேவையில்லை, உங்களுக்கு கொத்தடிமைகள் வேணும், சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிற தொழிலாளர்கள் வேணும். இதுதான் உங்களுடைய பண்ணிட்டு இருக்கோம் சார். அதிகமான சம்பளமே இல்லை சார். அவங்க என்ன கையெழுத்து போட்டாங்களோ அந்த சம்பளம் தான் சார் கேட்குறோம். அவங்க 2022 மார்ச் 11ஆம் தேதி கையெழுத்து போட்டு என்ன சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த சம்பளத்தை தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இது அதிக சம்பளம் வாங்கலை, அது கூட்டியும் வாங்கலை, குறைச்சியும் வாங்கலை, உடனே கொடுங்கன்னு கேட்குறோம். சார் இன்றைக்கி வேலை செஞ்சோமா இன்றைக்கி கூலி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சில பேர் 3 நாள் ஆகுது, சில பேர் 30 நாள் ஆகுது, சில பேர் 3 மாதம் ஆகுது. அது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் மெயின் பிரச்சனையாக வரும். இப்போ நேற்று தான் வந்து இதில் வந்து உண்மையாக கொடுக்க போகிறோம். சொல்கிறேன் சார், பணிபுரியும் ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஊதியமே வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன்னு சொல்லி லெட்டர்லேயே போட்டு அவங்க கொடுக்கும் போதே ப்ரொடியூசர் அதிகமாக கேட்டதாக நாளைக்கு நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தற்போது என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அது நடைமுறையில் தற்போது ஒப்பந்தத்தில் உள்ள ஊதியம் வழங்க ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளோதான் கொடுக்குறதே. இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னது தான் இப்போ அதில் சொல்ல போகிறோம். அப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம், ரொம்ப சந்தோஷம், ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்போ எங்களோட இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தோம் யார் சார்? அப்போ நான் என்ன தான் சொல்கிறது? நான் என்ன சொன்னேன்னு கேட்பார்ல அவர் இந்த பாஷாவில், உண்மையை சொன்னாரு. அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டான்னு விட்டுட்டாங்கன்னா இது என்ன மாதிரி குடும்பம், இவங்களுக்காக இவ்வளோ நாள் நம்ம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோன்னு போவோம். அன்றைக்கி புரட்சித்தில் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சினிமாவில் என்ன நடந்தாலும் முதல்ல அவங்க செட்டில் பண்ணுவாங்க. இது ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்த பிறகு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதை கூப்பிட்டு சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்த பிறகு கூட யார் சரத்குமார் சார் வந்த பிறகு கூட அது கொஞ்சம் இருந்தது. அதுக்கு அரசு தரப்பில் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து எங்கள் பிரச்சனை இருந்தால் அது உடனே வந்து அதை கூப்பிட்டு பெரிய பிரச்சனை வரும்போது கூட வந்து நேரடியாக மினிஸ்டர் அனுப்பிச்சிட்டார் கலைஞர். அப்போ அனுப்பிச்சு என்ன உங்கள் பிரச்சனை, பொன்முடியெலாம் நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க, என்ன பிரச்சனை வாங்க 2 பேரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு உட்காந்து 2 பேரை வர வச்சு பேசினாங்க. இது வேணா இப்போ அது பிரச்சனையாக ஒன்றும் வரல, ஏதோ சின்னதாக அவங்க இருக்காங்க. இல்லை அது இப்போ அன்னைக்கு வரும்போது வந்து
இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் வேணும்னு கேட்கக்கூடாது. இல்லை இல்லை இப்போ என்னென்னா சார் அன்னைக்கு வந்து இருந்த பெப்சி வேறு சார். அன்னைக்குனா அடிச்சு உடச்சிருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். அன்றைக்கி இருந்த இது வந்து என்னென்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்களை எல்லோரும் ஜனநாயகப்படுத்தி அந்த வன்முறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து அவங்களை எல்லாரும் வந்து ஒரு அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து அதை ஒரு இப்போ பாருங்கள் முந்தானத்து வரைக்கும் ஆள் இல்லை. இப்போ அடுத்த லெவல் வந்துருக்கு. இப்போ ஷூட்டிங் 2-3 ஷூட்டிங்கில் போய் தள்ளு நடந்திருக்கு, அது வந்திருக்கு. இப்போ வெளியே இப்போ வீடியோ அனுப்புகிறாங்க. இப்போ இது மாதிரி வருது. நம்ம அவங்களுக்கு கூட்டு அட்வைஸ் பண்ணுறோம், இது மாதிரி எதுவும் நம்ம சைடு வரக்கூடாது, கொஞ்ச நாள் மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சைடு வரக்கூடாது. அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதை ரப்சர் பண்ணி பெரிய விஷயம் ஆக்குறது வந்து இது இல்லை, நெருக்கடி கொடுக்குறது. ஆனால் வந்து இப்போ அவங்க இவரும் பேசினார் வந்து டெப்டி சிஎம் பிஏ பேசினாங்க. இது வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போகிற அளவுக்கு இது ஏதோ இவங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குல்ல. இது வந்து இது புதுசாக இல்லை. அன்றைக்கி பெப்சி படைப்பாளிங்கிறது வந்து ஒரு பெரிய அடித்தடி தகராறாக வந்தது. இது வந்து வழக்கமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அறிக்கை போரா இருக்கு. அது மாதிரி அது ஒரு அக்கப்போர் நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அறிக்கையை விட்டுட்டு இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு மிரட்டலா இருக்குமா பெப்சிக்கு அப்படின்றது தான். அது தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தா அவங்களே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்றாங்க, நாங்க வந்து தனி ஒரு சம்மேளனம் ஆட்டம் ஒரு பெப்சி ஆட்டம் புதுசா வந்து டெக்னீஷியன்ஸ் யூனியன் எல்லாமே டோட்டலா சேர்த்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் மூலமா சொல்றாங்கன்னும் போது முதல்ல வந்து பெப்சி மிரட்டி பார்க்கணும்னு யோசிச்சாங்களா? யாரோ ஒரு தனி நபர் அந்த மாதிரி ஆசைப்பட்டு செஞ்சதா? இல்லை, அதுதான் ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருக்கும். இப்போ லாயர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ரொடியூசரே வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து லீகலாக வந்து பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து. இப்போ நாங்கள் லாயர்கிட்ட போகும்போது 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஒருத்தர் வரார் லாயர்கிட்ட. லாயர் சொல்கிறாரு, என்னை 7 இன்ச்சு நீளமுள்ள கத்தியால் உன்னை கொண்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டே வந்தார் அப்படின்னு அவன் சொல்கிற கிளைண்ட் சொல்கிறான். சார் அது மாதிரி சொல்லலையே, யோ உன் கேஸ் நிற்கணும்னா இப்படி தான். அப்போ இவங்க லாயர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புங்க, அது மாதிரி பண்ணால் கேஸ் நிற்காது, இது மாதிரி பண்ணாதாங்க. அப்போ அவர் எது சரியோ அதை எழுதுறாங்க இல்லையா. அப்போ அவங்க நடைமுறையில் அவங்களுக்கே வந்து அந்த நடைமுறை தவறு இருக்குங்கிறது அவங்களோட சைடில் அவங்களுக்கே தெரியுது. இப்போ நான் குற்றம் சொல்ல விரும்பலை. இப்போவும் வந்து என்னென்னா நாங்கள் ஏறக்குறைய 25 வருஷமாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எனக்கு நெருங்கிய உறவு இருக்குது. ராம் முரளி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 இணக்கமான நாள். அவருக்காக பல விஷயங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடியிருந்தே தெரியும், அவர் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய இதுவும் இல்லை, தப்பான ஆள் இல்லை. கொஞ்சம் பண்ணணும் வந்து சின்ன ப்ரொடியூசர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஏதாவது என்ன பண்ணணும்னு அது தெரிஞ்சு அது இணைந்து பண்ணால் நிச்சயமாக ஒரு நல்ல இது பண்ணலாம். அது எங்களை பகைச்சிக்கிறதால நிச்சயமாக, அதாவது எங்களுங்கிறது நான் சொல்கிறது தொழிலாளர்களை பகைச்சிக்கிறதால அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அவங்களோட சேர்ந்து பயணித்து அவங்களுக்கு வந்து 6 கோடி கீழே இருக்கிற படங்களுக்கு வந்து நாங்கள் பல்வேறு விதமான நன்மைகளை அவங்க சலுகை கொடுத்துருவோம். ஸ்மால் பட்ஜெட்டுக்கு இது வரைக்கும் இந்தியாவில் அது இல்லை, இந்தியாவில் அந்த திட்டம் இல்லை. அப்போது அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். எங்களோட மெம்பர்ஸை வந்து இதெல்லாம் பண்ணலாம். சண்டேல ஒர்க் பண்ணால் கூட நம்ம வந்து வெளியே போனால் டபுள் பேட்டா வாங்கிட்டு வந்து நம்ம சிங்கிள் பேட்டா வாங்கிக்கலாம். இதெல்லாம் சொல்லி நம்ம சின்ன ப்ரொடியூசர் பாவம் பண்ண முடியாது, இதையெல்லாம் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அது எவ்வளோ கஷ்டமான வேலை. புதுசாக வாங்கி கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறத குறைக்கிறதான்னு சொன்னால் என்ன எப்படி பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த படம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறோம். சின்ன நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டீங்க, நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இங்கே ரஜினி கமல் உச்சபட்ச நடிகர்லாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு சங்கத்தோட போய் கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ல. நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் அவங்க விட்டு வர மாட்டாங்க. இதை அப்ரோச் பண்ணீங்களா அவங்க சைடில் ஏதாவது பண்ணுற வேலையாகிட்டு இப்போ இல்லை சார்? என்னன்னா இப்போ கேட்டால் இப்போ ஹெல்ப் கேட்டால் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நம்ம முதல்ல வந்து அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட பேசலாம். இப்போ வந்து நமக்கு எதுக்கு நம்ம நினைக்கலாம். இப்போ முன்ன மாதிரி வந்து இது ஒரு குடும்பமாக இருந்த இது இல்லை, ஒரு அலுஃபா எல்லாமே கார்ப்பரேட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அந்த அவங்களுக்கு சரியாக வருமா, அவங்க நம்மளை இதை கன்சல்ட் பண்ணுவாங்க, 2 பேரோட சொன்ன நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் எங்களால் இது பண்ண முடியல. அப்போது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தையோ இல்லை ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டையோ கொடுக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு. அவங்களே வந்து என்ன பிரச்சனை கேட்டால் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், நாங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இன்னும் அவங்க பிரச்சனை ஏன் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களா பேசலாம். இப்போ நம்ம போய் பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் கொடுத்து நம்ம சொல்லி அதை அவங்களால பண்ண முடியலன்னா ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும். அது நாங்கள் அது வேண்டாம்னு நினைக்கிறோம். முடிவு தான் தெரிஞ்சா வந்துடும் இல்லையா. சார் சுருக்கமாக ஒரு டேக்லைன் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து நிறைய பேசணுமா சார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் பெப்சி எந்த தயாரிப்பாளருக்கும் வேலை செய்ய மாட்டேன் என்று அறிவிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள நடைமுறையில் ஒப்பந்தம் முடிந்துவிட்டபடியால்
தயாரிப்பாளர் சங்கத்தை ஒப்பந்தத்தை ரெனிவல் செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது அவருக்கு எந்த பதிலும் இல்லாததால் இப்போது எங்களுக்கு எந்த விதமான ஹோல்டும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர்களும் தொழிலாளர் கூட்டமைப்பு என்று தொடங்குவோம் என்று அறிவித்த பிறகு நாங்கள் எங்களோடு விருப்பப்படுகின்ற தயாரிப்பாளர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒப்பந்தத்தை வழங்குகிறோம், எங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று எந்தெந்த தயாரிப்பாளர் எங்களுக்கு கடிதம் வழங்கினார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏறக்குறைய 47 திரைப்படங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. 47 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் எங்களுக்கு கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு சங்கங்கிறது எப்படி இருக்கணும்னா தங்களோட உறுப்பினரை பாதுகாக்கதான் இருக்கும். இப்போ 47 உறுப்பினர்களுக்கும் நாங்கள் எங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்க. தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அவங்க தான் சொல்லணும். நீங்கள் தப்புப்பா நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம் அவங்க சொல்லலாம் இல்லையா? அவங்க ஒர்க் பண்ண தயாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் தான் அவங்கள மிரட்டி வச்சுருக்கீங்க தவிர நாங்கள் அவங்கள மிரட்டல. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்ல போகிறீங்க? நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம் தான் சொல்ல போகிறீங்க. நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லலை. நாங்கள் எல்லாரோட ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம். யாரெல்லாம் எங்களுக்கு அந்த ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்களோ நாளைக்கு நாங்கள் போய் யார்கிட்டையும் சம்பளம் கேட்கும்போது அந்த அக்ரிமெண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் யாரையும் போய் நிற்க முடியாது. முன்னாடியாவது பிரச்சனைன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை போய் நிற்கலாம், அதில் நடப்பு தயாரிப்பு சங்கத்தை நிற்கலாம். இப்போ எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொன்ன பிறகு நாங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோமோ அவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும், உங்களுக்கு நடைமுறையில் உள்ள ஊதியத்தை வழங்குகின்றோம், எங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று. இப்போ தற்போது 47 திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன, தென்னிந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு கடிதம் கொடுத்துட்டு இருக்கார்கள். அனைவருக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாருடைய படத்தையும் நாங்கள் நிறுத்தவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.